திருச்சிற்றம்பலம். இன்னாருடைய சிவனை போற்றி, இன்னாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, நவம்பர் மாத பலன் பற்றி தான் பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி உங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நவம்பர் மாதத்துல இந்த கிரகங்கள் மாறுறாங்க, என்ன யோகத்தில் இருக்கின்றார்கள் அப்படிங்கறத பார்க்கலாம். குரு பகவான் கடகத்துல உச்சமா இருக்கார். 11ஆம் தேதி பாத்துட்டீங்கன்னா வக்கரகிரி அடைகிறார். ஒரு சில ஜாதகத்துக்கு குரு உச்சமானால் யோகம், ஒரு சில ஜாதகத்துக்கு குரு உச்சமாகி வக்ரம் பெற்றால் யோகம். சனி பகவான் பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். அடுத்தது சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் இருவரும் சேர்ந்து, சுக்கிரன் மூல திரிகோண வீட்டுல இருக்கார். சூரியன் நீசமானாலும் சுக்கிரனோட சேர்ந்து நீசபங்க ராஜயோகத்தை பெறப்போகுது. அதே போல சுக்கிரனும் புதனும் சேர்ந்து லட்சுமி நாராயண யோகத்தை தரப்போறாங்க. சூரியன் 16ஆம் தேதிக்கு மேல செவ்வாயினுடைய வீடாக இருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு வரார். அதே போல பாத்தீங்கன்னா சுக்கிரன் 26ஆம் தேதி அதே வீட்டுக்கு வரார். இயற்கையாகவே செவ்வாய் அதே வீட்டிலே ஆட்சி பலம் பெற்று பலமா இருக்கார். குருவினுடைய பார்வையில செவ்வாயும் அதே போல 16ஆம் தேதிக்கு மேல சூரியனும் வரப்போகிறார். இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து மகா யோகம்னு சொல்லுவோம். அதே போல குரு பார்வையில் இருக்கும்போது பெரிய லெவல்ல அரசியல் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது. அதே போல சுக்கிரன் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது லட்சுமி நாராயண யோகத்தை, பண பலம் இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இது இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா லட்சுமி நாராயண யோகம் அப்படிங்கிறது இந்த மாதம் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா நல்ல செழிப்பை கொடுக்கக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லலாம். உங்க ஜாதகத்துல அந்த யோகங்கள் இருந்தா மிகப்பெரிய பாக்கியவாதிகள் அப்படிங்கிறதா உண்மை. இந்த மாசம் இது போல நிறைய யோகங்கள் உங்களுடைய ராசிக்கும் தனிப்பட்ட முறையில வேலைகள் செய்யும். அது என்னென்ன அப்படிங்கிறது நம்ம முழுமையாக பார்க்கலாம். மீன ராசிக்கு உண்டான நவம்பர் மாதத்தை பத்தி பார்க்கலாம். மீன ராசி அதிபதி குரு பகவான் உச்சம் பெற்றாலும் 11ஆம் தேதிக்கு மேல வக்கரகதி அடைகிறார். அதனால உங்களுடைய என்னென்ன வேலைகள் இருக்குதோ, உங்க தொழில் சார்ந்தது, உங்களை சார்ந்தது, குடும்பம் சார்ந்த விஷயங்கள், ஒரு பண வரவு, எல்லாமே என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஒரு 11ஆம் தேதிக்கு முன்னாடி வைத்துக் கொள்வது என்பது நல்லது. 11ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா முழுக்க 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 இது சார்ந்த விஷயங்கள் அதே இடத்துல குரு இருப்பார். ராசியை பார்க்கதான் போறாரு, ஆனா கொஞ்சம் ஸ்லோவா கொண்டு போவார். அப்ப நீங்க கடின உழைப்ப போட வேண்டியதா இருக்கு. ஈஸியா கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு 11ஆம் தேதிக்கு முன்னாடியே எல்லா வேலைகளையும் செய்து கொடுத்தீங்க நல்லது. ஒரு தொழில் நபரை பார்க்க போறீங்க, ஒரு தொழில் ரீதியாக புதிய நபர்களை சந்திக்க போறீங்க, புதுசா ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண, மேக்சிமம் 7 புது இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். இல்ல தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை ஒண்ணு போட்டு பண்ணணும், அதற்கான மூவிங் ஏறு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் 11ஆம் தேதிக்கு முன்னாடி செய்வது நல்லது. 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் 9ஆம் வீட்டிலேயே குரு பார்வையில ஆட்சி பலம் பெற்று பலமா இருக்கிறார். பொருளாதார வளரப்போகுது. பண வரவு உண்டு. இந்த பேச்சுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை உண்டு. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது. தந்தையினுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்க போகுது. தந்தை வழி சொத்துக்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. மாணவர்கள் படிப்புல நல்லா இருக்க போறீங்க. இந்த மந்த குணம் எல்லாம் விலக போகுது. பெண்களுக்கு இருந்து வந்த கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி ஆரோக்கியம் நல்லா இருக்க போகுது. தேவையில்லாத வம்பு வழக்குகள் எல்லாமே விலகி, ஒரு கெட்ட பேர் எல்லாமே விலகி, அவமானங்கள் விலகி ஒரு நிம்மதியான வாழ்க்கை அப்படின்னு இந்த மாசம் உண்டு. அதே போல பாத்தீங்கன்னா 3 மற்றும் 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 8ஆம் வீட்டிலே இருக்காரு. 8 வெற்றி, விபரீத ராஜயோகம், விபரீத பண வரவெல்லாம் கொடுக்க போகுது. கடுமையா முயற்சி செய்து ஜெயிக்க போறீங்க. விடாமுயற்சியோட போராடக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் மீனத்துக்கு உண்டு. கூட பிறந்தவங்களுடைய உதவிகள் கிடைக்க போகுது. தந்தையினுடைய உதவியும் கிடைக்க போகுது. குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ண போறீங்க. அதாவது குலதெய்வ வழிபாடும் செய்ய போறீங்க. குழந்தைகளுடைய தேவைகளை செய்யறதுக்கான அதீத வாய்ப்புகள் உண்டு. குழந்தை குடும்பத்தோடு சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பும் இந்த மாசம் உண்டு. அடுத்து 4 மற்றும் 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 8ஆம் வீட்டுல கொஞ்சம் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். தேவையில்லாத உடல்நிலை கோளாறுகள் வரும். தாய்க்கோ அல்லது உங்களுக்கோ ஏதோ மாத்தி ஏதோ ஒருத்தருக்கு உடல்நிலை கோளாறுகள் வரும். அதே போல 7 கூட 8ல இருக்கனால கொஞ்சம் குடும்பத்துல நிம்மதி இருந்தாலும் தேவையில்லாத வாக்குவாதங்களும் கொஞ்சம் வரும் அப்படிங்கறத காட்டுது. கொஞ்சம் திருமணம் சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் கொஞ்சம் அந்த குடும்பத்தை விசாரிச்சுக்கோங்க. இந்த காலகட்டங்களை கொஞ்சம் தள்ளி போடுவது என்பது நல்லது. புதிய வரன் அமைச்சுக்கிறது, புதுசா பொண்ணு பார்க்க, இந்த மாதிரி இருந்தா கொஞ்சம் தவிர்த்துக் கொள்வது என்பது நல்லது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சூரியனுக்கு 6ல கேது இருந்தாலும் 6ஆம் அதிபதியாக சூரியன் 8ஆம் வீட்டுல இருக்கார். அதுவும் சுக்கிரனோட சேர்ந்து இருக்கார். அப்போ நீசபங்க ராஜயோகத்தை பெறதுனால கண்டிப்பா வேலை சார்ந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் போராடுங்க, நிச்சயமா கிடைக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதி 8க்கு வந்தாலே கெட்டவன் கிட்டால் வீட்டிலும் ராஜயோகம். அப்ப 6, 8 தொடர்பு ஏற்படுதுன்னா கொஞ்சம் முழுக்க நீங்க பார்த்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் விலகுது. வேலையில யாரெல்லாம் உங்களுடைய முதுகுல கொட்டிட்டு இருந்தாங்க அவங்க தெரியவாங்கன்னு அர்த்தம். அந்த மறைஞ்சதெல்லாம் வெளியே வரப்போகுது.
கடன் விலகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் ஏற்பட போகுது. அது கொஞ்சம் பணம் வரப்போகுது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாசம் கடன் வாங்காம இருப்பது நல்லது. ஏன்னா அதிகமாயிட்டே போயிரும் அப்படிங்கறத காட்டுது இந்த மாசம் வாங்கினீங்கன்னா. அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கேஸ் ஏதாவது இருந்ததுனாலும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்றது என்பது நல்லது இந்த மாசம். இப்ப 16ஆம் தேதிக்கு மேல சூரியனும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடுவார் குரு பார்வையில. அப்போ 6 9க்கு வந்து குரு பார்வை பெறும் பொழுது அதற்கப்புறம் 16ஆம் தேதிக்குமே எதிரிகளை ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு, கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, கடனே அதற்கப்புறம் வராது அப்படிங்கிறது கூட நம்ம எடுத்துக்கலாம் பெரிய அளவுக்கு. சோ குரு பார்வை ராசிக்கு இருக்கிறதால சகல தோஷங்களும் நிவர்த்தி. எப்படி இருந்தாலும் ஜெயிச்சு வந்துருவீங்க. தெய்வ அனுகிரகம் நிறைய இருக்கு. குரு பார்வைனால தெய்வ அனுகிரகம் தான். ஏதோ ஒரு வழியில கடைசி நேரத்துல உங்களை காப்பாத்தி உங்க குலதெய்வமும் உங்க விஷ தெய்வமும் உங்களை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடும் அப்படிங்கிறது அமைப்பு. இதெல்லாம் உங்க ஜாதக தசாபுத்திகள் நல்லா இருந்துச்சா சொல்லிட்டு இன்னுமே நல்ல நிலைகள் அப்படிங்கிறது உண்டு. நன்றி. நீங்க ஒரு நல்ல பதில சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவிகள் சரணம்.